நாம எந்த ஒரு விளக்கு ஏத்தினாலும் அதை நம்ம கீழே வச்சு ஏத்தக்கூடாது. ஒரு தட்டுல அக்ஷதை இல்லனா அரிசி போட்டுதான் நம்ம அந்த விளக்குகளை வைக்கணும். நான் காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் தான் அரிசி போடுவேன். மற்ற விளக்குக்கு எல்லாம் அக்ஷதை தான் போடுவேன். அதுக்கு இப்போ அக்ஷதை எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்துல 2 கைப்பிடி அரிசி எடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள் கலந்துக்கணும். இது கூட சுத்தமான நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அக்ஷதைய நம்ம நெய் ஊத்தி தான் ரெடி பண்ணணும். இதுல நாம தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. கடவுளுக்கு போடுற அக்ஷதை நல்ல வாசனையோட இருக்கணும். அதனால இப்படிதான் தயார் பண்ணணும். இதை நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சு 1 மாசம்னால நாம யூஸ் பண்ணிக்கலாம். மண் சட்டியில நல்லா மஞ்சள் தடவி அதுல குங்கும பொட்டு வச்சு கல்லுப்ப நிறைச்சு வச்சுக்கணும். அதுக்கு மேல மங்களகரமான மஞ்சள் கொம்பு 2 வச்சுக்கணும். இது கூடவே 1 ரூபாய் நாணயத்தை வச்சு பூவையும் மேல வச்சுக்கலாம். இதை நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கிற குபேர மூலையில வைக்கணும். 1 வாரம் இல்லனா 15 நாளுக்கு ஒரு முறை இந்த உப்பை மாத்திடுறது நல்லது. இதனால நம்ம வீட்டுக்கு ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகும். லட்சுமி கடாட்சம் எப்பவுமே வீட்டுல நிறைஞ்சு இருக்கும்.